Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஆய்வு நாடகம் நடத்த சென்ற அமைச்சர் சிவசங்கரை பொதுமக்கள் சூழ்ந்து கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லியக்கோடன் நகர், நாகலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை அமைச்சர் சிவசங்கர் பார்வையிடச் சென்றார். அப்போது அவரை சூழ்ந்த பொதுமக்கள், இங்குள்ள மேம்பாலத்தை சீரமைக்காமல் கடந்த 3 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய அமைச்சர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். தென்காசி அருகே மருதனியூரில் டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதாக மீண்டும் புகார் எழுந்துள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதை மதுப்பிரியர் ஒருவர் வீடியோ ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் மதுவை கூடுதல் விலைக்கு விற்க மாட்டோம் என அரசு சொல்கிறது, ஆனால் நீங்கள் இப்படி கூடுதல் விலை கேட்கிறீர்களே என கேட்க, அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள், நாங்கள் அப்படித்தான் எடுப்போம் என விற்பனையாளர் பதிலளிக்கிறார். இதையடுத்து ஸ்டாலின் ஆட்சியின் முறைகேடுகள் அம்பலமாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் அடரி ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல் காட்சியளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் பென்சில் புயல் காரணமாக பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் பள்ளிக் கல்வித்துறை உடனடியாக தேங்கிய நீரை அகற்ற வேண்டியும் மழைநீர் தேங்காதவாறு வடிகால் வசதி செய்து தரவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பென்சில் புயல் காரணமாக பெய்த மழையால் அரகண்டநல்லூர் மற்றும் மணம்பூண்டி தனித்தீவுகளாக மாறின. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கண்டநல்லூர் மற்றும் மணப்பூண்டி பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. 500க்கும் மேற்பட்ட வீடுகளை சேர்ந்தவர்கள் குடிநீர், உணவின்றி தவித்து வருகின்றனர். மேலும் திருக்கோவிலூர் விழுப்புரம் இடையேயான போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டி அண்ணா நகரில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு வீடுகளை மூழ்கடித்து செல்வதால் போர்க்கால நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியதால் உணவுப் பொருட்கள் சேதமாகி அத்தியாவசிய தேவைக்காக கூட வெளியே செல்ல முடியாத சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஒருவர் கூட வராததால் ஆத்திரமடைந்த மக்கள் போர்க்கால அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர்.